ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் கண்டிப்பாக அந்த சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2லேருந்து 3 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, பிரிஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கேன், ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதோட மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மிளகாய், பச்சை மிளகாய் 2 அந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கலர் மாறாமல் பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். நல்லா ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா சாதம் வந்து நமக்கு கலர் மாறிடும். இதோட இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் ஒரு கேரட் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் காயை. இதோட ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப மசிய தேவையில்லை, பாதி அளவு வெந்து வந்தால் போதும். இப்போ இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், சாப்பாட்டு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 3 கிளாஸ் அளவுக்கு நமக்கு தேங்காய் பால் தேவைப்படும். நான் வந்து ஃபுல்லாகவே தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு நல்லா பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஒரு 1லேருந்து 2 விசில் விட்டு நம்ம எப்படி சாதத்துக்கு விசில் வைப்போமோ அதே மாதிரி விசில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா போலன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இதோட வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை இதெல்லாம் ஏதாவது சிப்ஸு கூட வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம், ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரல எல்லோரும் சாப்பிட்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் பால் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.